கொடுக்குது. பச்சை மிளகா, வரமிளகா, மிளகாய் தூள் இது சாப்பிட்டா என்னங்க? நாங்கள்லாம் பச்சை மிளகாயை அந்த காலத்தில் நீராகாரம் குடிச்சு கடிச்சிட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்க இருந்த காலம், அவங்க சாப்பிட்ட உணவு, அதுக்கு இது செஞ்ச தப்புக்கு பரிகாரமாக அது சரியாக போச்சு. இப்போ தப்பு அதிகமாயிட்டு இருக்கு. ஆரோக்கியமான உணவுகள் குறைவாக எடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ இது அதிகமாக தெரியுது. இஞ்சி மிளகு திப்பிலியை பற்றி மட்டும்தான் நம்ம பாரத நாட்டில் சித்தாலையும் ஆயுர்வேதத்திலையும் தெளிவான விஷயங்களை பற்றி போட்டிருக்கு. மிளகாயை பற்றி யாருமே எதுவுமே போடலை. ஏன்னா அப்படி ஒரு ப்ராடக்ட் நம்ம பழங்காலத்தில் அப்படி பயன்படுத்தினதில்லை. அதனுடைய பாதகங்களை பற்றி யாரும் சொல்லலை. ஏன்னா அதுக்கப்புறம் பின்னாடி வந்த விஷயங்கள், வாஸ்கோடகாமா வந்த பிறகுதான் மிளகாய் அப்படிங்கிறது இந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ இந்த மிளகாய் சாதாரண விஷயமா அப்படின்னா சத்தியமா இல்லை. இது பெரிய